காலையில் மணி படி 8:30 மணி இருக்கும். இவ்வளோ காலையிலே சட்டை போட்டு எங்கே கிளம்பி போயிருக்கோம்னா காளி வந்திருக்காரு. காளி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவரை பார்த்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ குளிக்க போகிறோம் சங்கரன் கோயிலில் போய். அப்படின்னு சுமித்து இவனை கூட்டு போல சேட்டை பண்ணுவான். இப்போ டீ குடிக்க போகிறோம். இன்றைக்கு நேராக போகிறோம் டீ குடிக்கும். சரியா? சரி. பஞ்சுவாலிட்டினா அது நம்ம காளி தான். கால் பண்ணி 1/2 மணி நேரம் கழிச்சு 200 மீட்டர்லேருந்து வருவார். நம்ம காளியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் வந்துட்டாரு நம்ம எக்ஸ் வனத்துறை. வாங்க வாங்க உள்ள வாங்க. வீட்டுக்கு வாங்க. இன்ஃப்ளூயன்சர் நிரூபிக்கிறாரோ? என்னையா விளாகர் ஆயிட்டோம் நாங்க. மொரட்டு விளாகர். என்ன 2 ரூபாயா? 2 ரூபா. அம்மா தாடி சேவ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் இவர் தான் தூத்துக்குடி வெல்ட்ரு. எப்படி இருக்காரு? பாடி பில்டர் மாதிரி இருக்காரா? நம்ம திருநெல்வேலி அங்கதான். ப்ரோ பெட்ரோல் சிக்கனமா இப்படி இறக்கத்தில் விட்டு போறீங்க பாருங்க. இந்தியா இன்னும் கொஞ்ச நாள்ல வல்லரசாயிரும். அரபியில நாட்டில் இருந்து நம்ம பெட்ரோல் எதுவும் வாங்க வேண்டாம். இப்படிலாம் சிக்கனம் பிடிச்சா சிக்கனம் முடிச்சிங்களா? இல்லை உண்மையான வண்டியில் பெட்ரோல் இல்லையா? ஒரு நாள் பிரியாணி இது மாதிரி ஒரு ஆடை பிடிச்சி சாப்பிட்டு வீடியோ போடுவோண்ணே. இப்போ நேராக இப்போ எங்கே போகிறோம்? அம்பை ரமணாசா. டீ குடிக்கணும்ல? இல்லை நேராக ஆற்றுக்கு போகிறீங்களா? சரி, அம்பை ரமணாஸில் போய் இப்போது நம்ம டீ குடிக்க போகிறோம். அந்த பையில் என்ன இருக்கு? சாவி இருக்கா? ஏன் துணியை நீங்கள் தான் சோப்பிட போகிறீங்க? கண்டிப்பாக தண்ணியை கலந்துருவோம். போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். காலையிலே எழுப்பி நம்மளை குளிக்க வச்சு கொடுத்த அந்த காளிமுத்து அவர்களுக்கு நன்றிகள். சரி பாய், டாட்டா. சரி விஜய் வந்துட்டு அப்படியே கதவை திறந்துருமா? சோப்பு தாங்க. அப்படியே சோப்பை கொண்டு போயிடலான்னு பார்க்காரு.